தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே அரசு உடனடியாக காலி இடங்களை நிரப்பி தடையில்லாமல் மருத்துவத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏரல் அரசு சமுதாய நல மையம் என்று அரசு மருத்துவமனைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இது சமுதாய நல மையம் மாறி ஏரல் அரசு மருத்துவமனை என்ற பெயர் பெற வேண்டும். இப்பொழுது புதிதாக ஏரலில் மருத்துவமனையை சுற்றி புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பல படுக்கைகள் அங்கு அறைகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. எல்லாம் வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அடிப்படையே இல்லை. என்ன அடிப்படை இல்லை என்றால், போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய செவிலியர்கள் இல்லை, மருந்தாளுநர்கள் இல்லை. ஆனால் ஏரல் மருத்துவமனையை நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. ஏழை எளிய மக்கள் உதவி பெற்று வருகின்ற ஒரு மருத்துவமனை இது. ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு இங்கே போதிய பணியாளர்கள் இல்லை. நிறைய பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து உரிய பணியாளர்கள் இல்லாமல், உரிய செவிலியர்கள் இல்லாமல் பயங்கர சிரமத்தில் இருக்காங்க. மாத்திரை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. கர்ப்பிணி பெண்கள்லாம் நிறைய பேர் அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்க வந்துட்டு பயங்கர சிரமத்தை, அவங்க தனியார் ஆஸ்பத்திரி போக முடியாமல் தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வராங்க. இங்கேயும் உரிய சிகிச்சை அளிக்கப்படலைன்னா அவங்க எங்கே போவாங்க? அவங்க பாதிப்பாக நான் நேரடியாக பார்த்து இந்த பேசுறது நான் நேரடியாக பார்த்ததுனால கண்டிப்பாக மக்களுக்காக நான் ஏதாவது சொல்லணுங்கிறதுனால இதை